நமச்சிவாயம். ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு, ரொம்ப அவசரம், ரொம்ப முக்கிய அறிவிப்பு. என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் கிழக்கு வாசல் வச்சுருக்கீங்களோ, அதாவது இந்த நவம்பர் மாதம், அதாவது ஐப்பசி கார்த்திகையில் யார் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்களோ, அதில் கிழக்கு திசை, இப்போ என்னுடைய பக்தர்களுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? வெள்ளி எதிர்க்க இருக்குது. மேற்கு திசையில் சுக்கிரன் வரார். நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முழுக்கவே இருக்கார். 28, 29 தேதி வரையிலுமே கூட மேற்கு திசையில் சுக்கிரன் இருக்கிறார். வெள்ளி எதிரில் உள்ளது. அப்போது யாரெல்லாம் கிழக்கு திசை உள்ள இல்லம் கட்டியிருக்கீங்களோ அவங்க கிரகப்பிரவேசத்தை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி போல் தான் நம்ம வச்சுக்க முடியும். சரியா? இது ஒரு அவசர பதிவு. நான் வெள்ளி எதிர்க்க இருக்குது. கிழக்கு வாசலுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். வடக்கு திசைக்கு போகலாமா, தெற்கு திசைக்கு போகலாமான்னு கேள்வி கேட்காதீங்க. கிழக்கு திசை யாரெல்லாம் வீடு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். வெள்ளி எதிர்க்க இருக்குது. அதே போல் நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சாமி, ஃப்ளாட்ஸுக்கு இது பொருந்துமான்னு கேட்டால் அது 2-3 வாசல் இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும். அதெல்லாம் நம்ம நேரடியாக தான் நம்ம பேச முடியும். ஆகையினால் அன்பு பக்தர்களே, கிரகப்பிரவேசம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதாக இருந்தால் இந்த நவம்பர் மாதம் சுக்கிரன் வெள்ளி எதிரில் உள்ளது. கிழக்கு வாசல் வைத்தவர்கள், மேற்கு வாசல் வைத்தவர்கள் இந்த நவம்பர் மாதம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. சரியா? டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், பதில் சொல்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி.